ஜஷ்டி விரதத்தோட துவக்க நாளான இன்னைக்கு அந்த முருகனை நினைச்சு புற தூய்மை மட்டும் இல்லாம அக தூய்மையோட இந்த விரதத்தை நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடி வருங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்க குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த விரதத்தை முறையா இருந்தாங்க அப்படின்னாக்க அந்த முருகனே அவங்களுக்கு குழந்தையா பிறப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். ஜஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், இதுதான் ஒரு பழமொழி. இந்த பழமொழியோட விளக்கம் என்ன அப்படின்னாக்க ஜஷ்டி விரதத்தை குழந்தை இல்லாத தம்பதிகள் முறையா கடைபிடிக்கும் போது அகப்பை அப்படிங்கிறது கற்பப்பை, அந்த கற்பப்பையில குழந்தை வளர்ந்து ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட விளக்கம். குழந்தை வர மட்டும் கிடையாதுங்க, நம்ம மனசுல என்ன வேண்டிய அந்த விரதத்தை நம்ம இருக்கிறோமோ அதை கண்டிப்பா முருகன் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் எனும் பிரணவ மந்திரம் கந்தனே என் முருகனே, யாவும் நீ என யாக்கை உனக்கென நாளும் காத்திடு குமரனே. அழகு என்றால் முருகு எந்தன் ஆதி தமிழின் தெய்வமே, அறுபடைக்கும் முதல்வன் நீயே செந்தில் ஆண்டவ தெய்வமே, செந்தில் ஆண்டவ தெய்வமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.